ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். மானிடராக பிறந்த அனைவரிடத்திலும் ஜாதி மத பேதம் கிடையாது. யோக சக்திக்கு சித்தர்கள் வழிபாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் ஜாதி மதம்லாம் கிடையாது. இன்னும் உங்களை தான் அதை கற்றுக்கலாம், அவங்க தான் கற்றுக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. யார் பயிற்சியை முறையாக பயிற்சியை கற்றுக்கிட்டு பயிற்சியை பயன்படுத்துகிறார்களோ எல்லாருமே நன்மை அடைய முடியும். ஆக இதுக்கு ஜாதி மத என வேதம் கிடையாது. ஆக மானிடராக பிறந்த அனைவரிடத்திலுமே ஒரு மகத்தான சக்தி அடங்கியிருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஒரு மகத்தான சக்தி அடங்கியிருக்கு. அது இறைவனே கொடுத்துருக்காரு அந்த சக்தியை மனிதனாக பிறந்த அனைவர்கிட்டையும். இதை தான் சிலர் யோக சக்தி தான் குண்டலினி சக்தி அப்படின்ற சொல்கிறாங்க. சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குண்டலினி சக்தி அப்படின்னு, ஆத்ம சக்தி அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ஒன்று தான். குண்டலினி சக்தி, ஆத்ம சக்தி, யோக சக்தி என்றால் ஒன்று தான். ஆனால் இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது யோக சக்தின்னு சொல்லும்போது எல்லார் இடத்துலையும் ஒரு சக்தி தான் இருக்க முடியும், நிறையா இருக்காது. இந்த குருக்கிட்ட போனால் இங்கே ஒரு சக்தி கிடைக்கும், இந்த குருக்கிட்ட போனால் அவர் ஒரு விதமாக குண்டலி சக்தி எழுப்புவார் அப்படி என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த சக்தி குருவை சார்ந்து இருக்குது. இப்போ என்ன மாதிரி குருக்கிட்ட இருந்து இந்த சக்தியை நீங்கள் உணர்ந்துக்கிறீங்க அப்படின்றது ஒன்று. இரண்டு, அந்த குருக்கிட்ட என்ன மாதிரி விஷயம் இருக்குது, அவரால் என்ன செய்ய முடியும், அவர் உண்மையிலே தெய்வ அனுக்கிரகம் பெற்றிருக்காரா, அல்ல அவர் சித்தர் தொடர்பில் உள்ளவரா, அல்ல இந்த சக்தி மூலமாக வாழ்க்கையில் அவர் முன்னேறியிருக்காரா, பெரிய நிலை அடைஞ்சிருக்காரா, இப்போ இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்றதெல்லாம் தெய்வ அனுபவங்கள்லாம் இருக்குது அவருக்கு. இப்படியெல்லாம் வைத்து தான் அந்த சக்தியை மதிப்பிட முடிகிறது. ஆக ஒரு குருவை கொண்டு தான் அந்த சக்தியை நிர்ணயிக்க முடிகிறது. ஆக நீங்கள் எந்த மாதிரி குருக்கிட்ட போய் நீங்கள் அந்த சக்தியை உணர்ந்துக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல அந்த சக்தி இயக்கம் இருக்கும். இல்லை நான் இந்த மாதிரி ஒரு குருக்கிட்ட போனால் இந்த மாதிரி சக்தி அவர் உணர்த்தி விட்டார், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் உணர முடிகிறது அந்த சக்தியை அப்படின்னா அது உணர முடியும். ஆனால் அதை வைத்து உலக வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவரே செய்கிறது இல்லைன்னா நீங்களும் செய்ய முடியாது. அவர் தெய்வம் அந்த சக்தி மூலமாக இன்னும் இறை ஞானமோ அல்ல இறை நிலையை அடையலை அப்படின்னா நீங்களும் அடைய முடியாது. இதுதான் அதில் உள்ள ஒரு விஷயம். ஆக இந்த சக்தி குருவை சார்ந்து இருக்கிறது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.